Hi viewers, welcome to Amma Samayal special channel. Today special ஒரு நியூட்ரிஷன் லட்டு பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சத்து மாவில் டேஸ்ட் ப்ளஸ் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக்க நிலக்கடலை, உலர் அத்திப்பழம், பாதாம், முந்திரி, பூசணி விதை, வெள்ளரி விதை, தேங்காய் துருவல் கொஞ்சம், ஜீரணத்துக்காக சுக்குத்தூள், வாசனைக்காக ஏலக்காய், 4-5 மிளகு எடுத்துக்கலாம். தேங்காய் துருள் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுன ரோஸ்ட் பண்ண நட்ஸு தேங்காய் துருளையும் சேர்த்துட்டு ஒரு ஜாரில் பவுடராக்கி எடுத்துக்கலாம். சத்து மாவை சளிச்சு எடுத்துட்டு சத்து மாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவுலேயே இனிப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சூடேறினதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரோஸ்ட் பண்ண மாவு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செய்யலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தில அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாசனைக்காக நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு உருண்டைகள் பிடிக்கிறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியை சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பத்தலைன்னா மாவுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இதே ஸ்வீட் போதும், அதனால் நான் சர்க்கரை சேர்த்துல. தேவைப்படுறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி மாவு லைட்டாக கொஞ்சம் வரவரப்பு தன்மை இந்த மாதிரி கையில் பிடிச்சோம்னா பிடிப்பு வர்ற மாதிரி இருந்தால் போதும். ஒவ்வொரு உருண்டைகளும் பிடிக்கல கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறதுனால உருண்டைகள் நல்லா கிளாஸியாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பால்வாடியில் வாங்குகிற சத்து மாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லா பொருளும் வறுத்து செய்கிறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். லைட்டாக காற்று போகிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணால் 1 வீக் வரைக்கும் கண்டிப்பாக வச்சு யூஸ். ஹெல்த்தியான சத்து மாவு உருண்டைகள் ரெடி ஆகியாச்சு. அந்த அழகுக்காக முந்திரியை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். Subscribe for Amma Samayal special channel. Thanks for watching.